வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம புதினா சாதம் தான் பண்ண போறோம். புதினா சாதத்துக்கு தேவையான மெட்டீரியல் எடுத்து பிளேட்ல வச்சாச்சு. ஃபர்ஸ்ட்டு அதுக்கு தேவையான மெட்டீரியல்லாம் அரைச்சு எடுத்து வச்சுக்குவோம். ஒரு சின்ன ஜார் எடுத்து புதினா அலசி எடுத்து வச்சுக்குவோம். அலசி எடுத்து வச்சுட்டு ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்து கட் பண்ணி புதினாவோட இஞ்சிய சேர்த்துருவோம். 4, 5 வெள்ளங்க பல் இருக்கு. வெள்ளங்க பல்ல சேர்த்துட்டு சின்ன அளவு கொஞ்சம் புளி, 2 பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு எடுத்து இந்த மாரி ஒரு காம்பினேஷன்ல எடுத்து வச்சுக்குவோம். எடுத்து வச்சுட்டு நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாத்திரத்த எடுத்து அடுப்புல வச்சுட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். கடுகு, உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலைய எடுத்து நல்லா கிள்ளி உள்ள சேர்த்துருவோம். கருவேப்பிலை கிள்ளி போட்டா தான் கொஞ்சம் வாசனையா இருக்கும். சேர்த்துட்டு கொஞ்சம் முந்திரி எடுத்து முந்திரி சேர்த்துருவோம். முந்திரி நல்லா நல்லா வதக்கி விட்ருவோம். முந்திரி நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வந்துடும். எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை சேர்த்துருவோம், ஆட் பண்ணிடுவோம். அதை சேர்த்து ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்ருவோம். வதக்கி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நல்லா மிக்ஸ் ஆனவுடனே நம்ம சாப்பாடு ஒயிட் ரைஸ் எடுத்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இந்த மாதிரி ஒரு அருமையான காம்பினேஷனில் புதினா சாதம் நமக்கு ரெடி ஆகிடும். நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.